ஏய் என்னப்பா யாரப்பா விரட்டி ஓடி வர என்ன மாநகராட்சி வேலை வைக்கிறியாப்பா? ஆமாப்பா. ஏய் உனக்கு தெரியாத விஷயம் தெரியாதா? தெரியாதுப்பா. ஒரு கால்காரன் வந்தேன், திண்டு விட்டு பேமஸ கொண்டாந்து மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிட்டாப்பா. என்னப்பா சொல்ற? ஏய் பேம்பஸ் இல்லப்பா, சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவேன் பாருங்க, அது விழுந்துருக்கு. என்ன நீ பேம்பஸ்ன்ற? மூஞ்சிய தொடச்சுக்கப்பா முதல்ல. ஏப்பா நீ வேற. இந்தப்பா மூஞ்சிய கழுவுப்பா முதல்ல, மூஞ்சிய கழுவு, மூஞ்சிய கழுவுப்பா. என்னப்பா மூஞ்சிய கழுவிட்டியாப்பா? ஆமாப்பா. ஒண்ணும் இல்லப்பா, சாப்பிட்டதை தூக்கி மாடு போட்டு மாட்டு போட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்ட போடுறதுப்பா, இல்லைன்னு சொல்லலப்பா. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா அந்த இடத்துல போட்டு போக வேண்டிய கார்ல போற போக்குல இப்படி தூக்கி எறிஞ்சு விட்டு போலாமா? ஆமா, சாப்பிட்டுட்டு ஒரு மரத்தடி இருக்கு, கார்ல தான் நம்ம போறோம். போகும்போது ஒரு மறைவான ஒரு இணல்ல நிப்பாட்டி ஒரு உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி வண்ணிய குடிச்சிட்டு ஓரமா குப்பையை போட்டு போலாம். தப்புப்பா, அதெல்லாம் தவறு. வண்டியில போகும்பொழுது இந்த மாதிரி உணவை வந்து சிந்திக்கிட்டே போறாங்க, அப்படி அள்ளியில தூக்கி போட்டுக்கிட்டே போறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையாப்பா? ரொம்ப தப்புத்தேன். ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்குப்பா. குப்பை எவ்வளவு குப்பை கிடக்கு, நான் எவ்வளவு அள்ளுறது? நான் அள்ளிக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கு அறிவு வேணாமாப்பா? நீ என்னப்பா என்ன பின்னாடியே சுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க? நீ யாருப்பா? நான் தான் குப்பை ஊத்திக்கிருக்க, நீ எதுக்கு என்ன பின்னாடி சுத்திட்டு வர்ற? இந்த கோயில் வளத்துக்கு போறாங்கல்ல, ஓம் சக்தி கோயில், முருகன் கோயில், பாத யாத்திரை, அப்படி போறவங்க சாப்பாடை வந்து ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி இறங்கி சாப்பிட்டு அந்த இடத்துல குப்பையை வந்து அந்த இடத்துல போடணும். போற போக்குல தூக்கி போட்டீங்கன்னா இது வந்து நல்லா இருக்காதுப்பா. கோயிலுக்கு போறவங்க புண்ணியத்தை தேடித்தான் போறான், ஆனா பாவத்தை தேடாதீங்க. அகனகன குப்பையை போட்டு பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அதாவது குப்பையை குப்பை தொட்டியில போட்டு போங்க. அதே மாதிரி கடற்கரையில வந்து குளிச்சு அந்த துணியை வந்து அதுக்குன்னு ஒரு பொது இடம் ஒதுக்கி இருக்காங்க, அந்த இடத்துல வந்து துணியை கொண்டு போடுங்கப்பா. கடற்கரையில போட்டீங்கன்னா அது பொதுமக்களுக்கு காலில் வந்து சிக்கி கடல்ல கீழே அலையில வந்து இழுத்துட்டு போயிருதுப்பா. இதெல்லாம் செய்யாதீங்க. பொதுமக்கள் வந்து நல்லதை செய்யுங்க.